தளபதி வந்து நான் சின்ன வயசுல ரசிகனாக இருந்தேன். இப்போ அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு தொண்டனா மாறி இப்போ கட்சி பணிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேவையாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஹெல்ப் பண்ணுறது, போகிறது, தண்ணி வைக்கிறது, சாப்பாடு கொடுக்குறதுன்னு ஆரம்பிச்சிச்சு. இப்போ தளபதி தமிழ்நாட்டில் வந்தாலும் பாண்டிச்சேரி வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் தமிழ்நாட்டில் மெயினாக வந்துட்டாருன்னா பாண்டிச்சேரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. விஜய் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர். அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு நல்லாட்சி தர முடியும் எப்படி நம்புறீங்க? இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே நற்பணி மன்றம் இருக்குல்ல பாண்டிச்சேரியில் அதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ அது வந்து கட்சி பணியாக மாறிக்கிறதுனால எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இல்ல அவர் கட்சி பேர்லயே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கு. அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு எப்படி சூட் ஆவாரு? கண்டிப்பாக சூட்டாக வருங்க. இப்போ அவர் வந்து நற்பணி மன்றம் வச்சிருக்கும் போது வெற்றி கழகம் இல்ல வந்து கேரளா அப்படி இல்லை. வச்சிருந்தாங்கன்னா அவரை வந்து பாண்டிச்சேரியில் ஏற்றுப்பீங்களா? இல்லை அப்படி சொல்லல. முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து நற்பணி மன்றம் வச்சு நற்பணி மன்றம்னு வச்சுருந்தோம். இப்போ அது அப்படியே தமிழக வெற்றி கழகமாக இருக்குது. ஒன்றும் விஷயம் இல்லை. நம்ம ஹெல்ப் பண்ணுற விதம் அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம பண்ணுற சேவைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் வேற மாநிலத்துக்காரெல்லாம் நீங்க அதெல்லாம் வேறு மாதிரி இல்லை. அவர் எங்கன்னா அவ்வளோதான். அதுதான் பார்க்குறேன். அவ்வளோதான்.